இதில் எண்ணெய் விட்டு கடுகு தாளிக்கும். கோகோனட் ஆயில் விட்டு கடுகு தாளிக்கும். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸு இதில் இருக்குது. துவரம்பருப்பு நல்ல மஞ்சள் பொடி, காயம், உப்பு வச்சு நல்லா வேக வச்சாச்சு பஞ்சு மாதிரி. அதில் சின்ன வெங்காயம் ஒரு பிடி உரிச்சிக்கணும். அதில் பச்சை மிளகாய் 4, 2 தக்காளி எல்லாம் போட்டு ப்ரெஷர் குக்கர் வச்சு நல்லா வேக வச்சாச்சு. அடுத்து தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிக்கணும். நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் சேர்ப்போம். அதுக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பில் நான் சொல்லித்தரேன். இது ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த முருங்கைக்கீரை சாம்பார் சாப்பிட்டா இரும்பு சத்து கூடும், ஜலதோஷம் குறையும். கடுகு, முருங்கை இலை உருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம எந்த சாம்பார் இந்த மாதிரி சாம்பார் செய்யும்போது சூப்பு மாதிரி ஒரு டேஸ்ட் வரணும்னா தேங்காய் போடணும். தேங்காய் பால். நம்ம ஷெஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் விடுவாங்க. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் கோகோனட் க்ரீம். கடுகு வெடிக்க போகிறது. எண்ணெய் சூடாயிட்ருக்கு. கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காயம், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு ப்ரெஷர் குக்கர் வச்சு 2 விசில் அடித்து நல்லா வேக வச்சு குழஞ்சாச்சு. இது நல்லா கடைஞ்சிக்கணும். கடைஞ்சிக்கிட்டு இதில் கடுகு தாளிச்சிட்டு முருங்கைக்கீரை இருக்குது அளவுக்கு நல்லா கழுவிக்கலாம். இது அவ்வளோத்தோடு நமக்கு அந்த குணம் நமக்கு கிடைக்கும். இரும்பு சத்து கண்ணுக்கு நல்லது, லங்ஸுக்கு நல்லது, நல்ல கால்சியம் சத்து இருக்குது, விட்டமின்ஸு எல்லா விட்டமின்ஸுமே இதில் இருக்குது. மல்டி விட்டமின். இந்த முருங்கை இலைங்கிறது பயங்கரம் நல்லது. இலையாகாரத்தில் வரும் கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா இலை, கேபேஜ், முருங்கை இலை, கீரை இதெல்லாம் நிறைய சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போ இதில் நான் இதில் ஜஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். பருப்பு, காயம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். இதுக்கு தேங்காய் அரைச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். கொஞ்சமாக மல்லித்தூள்.
கரெக்டாக இருக்குது, காரம் கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம புளி சேர்க்கலை, தக்காளி தான் சேர்த்துருக்கோம் இந்த இலையை போட்டு. இது டெய்லியுமே செஞ்சு சாப்பிட்லாம் முருங்கைக்கீரை. இது தோரன் மாதிரி செஞ்சு சாப்பிட்றத விட, பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்றத விட, இது மாதிரிங்கிறப்போ அதோட சத்து நிறைய நமக்கு உடம்புல கிடைக்கும் ஒன்று கொதிக்க விட்டு சாப்பிடும்போது. மல்லித்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், தேங்காய், பச்சை மிளகாய், இதெல்லாம் காரம்தான். மசாலா பொருட்கள் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் எப்போவுமே ஜலதோஷம் குறைக்கிறக்கூடிய ஒரு ஐட்டம். இது நம்ம ஜலதோஷம் குறையிறதுக்காக தான் சாப்பிட்றோம். இந்த கீரை, முருங்கைக்கீரைங்கிறது மல்டி விட்டமின்ஸு எல்லாமே இருக்குது. பொட்டாசியத்துலேருந்து, கால்சியத்துலேருந்து, வைட்டமின்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. கண்ணுக்கு ரொம்ப நல்லது, பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. கடுகு தாளிச்சாச்சு. லைட்டாக ஒரு கொதிச்சாலும் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடும். வேறு ஒரு காய்கறி இல்லாமல் முருங்கைக்கீரை மட்டும் வச்சு ஒரு சாம்பார். கேரட்டில் இருக்க மாதிரியே வைட்டமின் ஏ நிறையா இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே ப்ரெஷர் குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சாச்சு. பின்ன தக்காளி வெங்காயம் திருப்பி 2 விசில் வச்சு வேக வச்சுட்டேன். இப்போ நல்லா வெந்தாச்சு கூழ் மாதிரி. இதை அப்படியே சாதத்தில் விட்டு சாப்பிட்டுக்கணும். முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி. எண்ணெய் காய்ச்சி தலையிலையும் தேய்ச்சிக்கலாம். முருங்கைக்கீரை எண்ணெய் நல்லது, தலைமுடி வளரும். இரும்பு சத்து இருக்கிறதுனால, அயன் சத்து, அதாவது அனிமிக் பேஷண்ட்ஸு இதை கீரையை நிரந்தரமாக சாப்பிட்டுட்டே வந்தால் அனிமிக்கு சரியாயிடும். நம்ம தேங்காய் பால் விட்டுருக்கறதுனால ஜஸ்ட் ஒரு கொதி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரே ஒரு கொதி மட்டும், பாயில் ஆகணும், ஜஸ்ட்டு ஹீட் ஆகணும், அவ்வளோதான். புளி வேணும்னா நான் இப்போ 2 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். புளி வேணும்னா அது மாதிரி ஒரு லெமன் பீஸ் எடுத்துக்கிட்டு லைட்டாக பிழிஞ்சு விட்டா போதும். இது ஜலதோஷத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ புளிக்கு பதிலாக கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிட்டு அப்புறம் புளிப்பு கிடச்சிடும். இல்லை உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன துண்டு புளி கொதிக்க விட்டுக்கலாம், பருப்போடு சேர்த்து வேக வச்சிடலாம். 2 தக்காளி போடும்போதே ஒரு துண்டு புளியும் கூட சேர்த்து போட்டு வேக வச்சுட்டா உங்கள் புளி கிடைக்கும். இப்போ நான் புளி போடாததுனால தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் புளி வேணுங்கிறதுனால லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா வைட்டமின் சி அல்லவா. இந்த புளிப்பு ரொம்ப நல்லது. புளிப்பு எப்பவுமே தேங்காய் பால் மாதிரியே தான். லெமனும் கொதிக்கக்கூடாது, கொதித்தா கசப்பாயிடும்.